யாருப்பா அந்த கஷ்டப்படுற ராசி? நாங்க தாங்க. கடக ராசி. அஷ்டம சனிங்க. எப்பங்க எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பொறக்கும்? நம்மளுடைய நிலைமை இப்படிதான். இது போதாதுன்னு ஒரு ஃபோன தொறந்து ஏதோ கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கலான்னு பார்த்தா, நம்ம தான் சந்தோஷமா இல்ல. இந்த ரீல்ஸ் போடுறவங்கலாம் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? அதையாவது பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கலான்னு போனா, அந்த இடத்துல கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் நல்ல காலமா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இப்படிதான் கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு மீம்ஸ போட்டு வச்சிருக்கான். உண்மைதானே? இந்த மாரிலாம் நெறைய விஷயம் பார்த்திருப்பீங்கல்ல. ஏன்னா அஷ்டம சனி, அஷ்டம சனி ஏன்டா நான் பட்ட கஷ்டத்துல இந்த வெந்த புண்ல வேல பாய்க்கிறது, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாருமே கடகத்த பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி உடுங்க. நாங்க பொறுமைசாலி தான். ஆனா எங்களால முடியலடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சனீஸ்வர பகவானே பாத்தியா? நீ குடுத்த கஷ்டத்த நானும் வெளிய சொல்லாம அப்படியே கட்டுக்கோப்பா அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தாலும் வெளிய இருக்கிறவங்களுக்கு எப்படிதான் தெரியுதோ தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணிக்கோ. இப்படிதான் நம்ம நலம் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. கதை சொல்றேன்னே வச்சுக்கோங்க. பாதி மாசம் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய மாசத்துல கண்டிப்பா எனக்கு எதுவும் நல்லது நடக்க போறதில்ல. அது வரைக்குமாவது நான் வெளிய சொல்லி கத்தாம, கதறாம இருக்கிற மாரியாவது கஷ்டத்த குடுங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல வச்சோம். அதுக்கு அவரு என்ன செஞ்சாரு, ஆ சரி ஓகே. நீயும் ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட. உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் குடுக்குறேனே அப்படிங்கிற மாதிரி, இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இவன் இங்க போறான், அவன் அங்க போறான். அவனும் அவனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாரி யோகம் உருவாகுது. அது கூடவே சேர்த்து இந்த யோகம் இருக்கு. சரி ஓகே 2 யோகம் குடுக்குறேன். இந்த யோகத்தினால கொஞ்சம் பலன் வரும். அது நல்ல பலனா தான் இருக்க போகுது. கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கோ. இப்படிங்கிற மாதிரி கடக ராசி கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கடக ராசி உங்களுக்காக கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கலாமா? கஷ்டங்களை கடந்து, கண்ணீரை மறைத்து, எவ்வளவு தாண்டா தாங்குறதுங்கிற மாதிரி பெரும் பாரத்தை சுமந்து வாழக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் கடக ராசிக்கு வணக்கங்கள். இனி வரக்கூடிய காலத்துல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, செல்வ செழிப்போட, வாழ்க்கை வளமோட வாழணும்னு சொல்லி நானும் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கும். கண்டிப்பா சந்தோஷமா இருக்குங்கிறத உணர்த்தி முடியும். இப்ப ஏதோ நல்ல காலம்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பினாலன்னு பார்க்கலாமா? நவ கிரகங்கள்ல சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு. புதன் பகவான் விருச்சிக ராசியில நிக்கிறாரு. அப்போ சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசியில அதற்கு ஒரு யோகம் இருக்கு. ரிஷப ராசியில குரு பகவான், சுக்கிர பகவான் தனுசு ராசியில. தனுசு ராசியில இருந்துதான் சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு வந்தாரு. அப்ப முன்னாடி சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கூட்டணியில இருந்தாங்க. இப்போ வந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதுவும் கும்ப ராசியிலே, அவருடைய சொந்த ராசியிலே. அடுத்துதான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் இருக்காங்க. இப்போ அந்த யோகம்னு சொன்ன இல்லையா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது சஷ யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓகேவா? அடுத்ததான் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால புதாதிய யோகம் உருவாகியிருக்கு. இந்த 2 யோகத்தை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா யோகமான பலன்கள் தான் நம்முடைய கடகத்திற்கு உருவாகியிருக்கு. வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியை கொண்ட கடக ராசி சொந்தங்களே. சந்திர ரொம்ப அழகு. கடக ராசிக்காரங்க அதை விட அழகு. ஏன்னா கஷ்டத்தை மறைச்சு மத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்கி வாழ்றவங்க இவங்க. இவங்க தானே அழகு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்வதனால குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. ஆல்ரெடி அப்படிதான். குடும்பத்துடைய கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகளை கூட குறைத்து கொள்ளக்கூடியவங்க, தன்னுடைய தேவைகளை மறந்தவங்க இவங்க. சோ இவருடைய அமைப்பின் காரணமா குடும்பத்துல இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்வீங்க. பிள்ளைகளுக்கான தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க. மனைவியின் மனம் கோணாமல் நடந்துப்பீங்க. ஆணாக இருந்தா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கணவருடைய மனம் கோணாமல் நடந்துப்பீங்க. பக்குவமாக செயல்பட்டு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அடுத்த உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்ன சந்திர பகவானுடைய இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. இதன் காரணமா புதிய முதலீடுகளை செய்வீங்க. இதனால அதிக லாபத்தை அடைவீங்க. பண வரவுல எந்த ஒரு குறையும் கிடையாது.
செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இவர் யாரு? பூமிக்காரகன். நிலம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இவருடைய அனுகிரகம் தேவை. அப்படி பார்க்கிறப்போ ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் அமோகமான லாபம் பார்ப்பீங்க. ரியல் எஸ்டேட் மட்டும் இல்ல, எந்த ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கையாக இருந்தாலும் லாபம் உண்டு. அடுத்த மணல் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். சிறப்பான லாபத்திற்கு கை கொடுக்கும். அடுத்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதை வச்சு பாக்குறப்போ குடும்பத்துல சுபகாரியங்கள் திடீர்னு நடக்கும். அதற்கான செலவுகள் கொஞ்சம் ஈடு கட்ட முடியாம தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் செலவு அப்படிங்கிறது சுப செலவுகளாக கொண்டுதான் முடியும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல காலம். திடீர்னு அதிர்ஷ்டம் கொட்டும். அடுத்த பெரியவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது தெய்வ வழிபாடு செஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் கொடுக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்க வைத்திருக்கக்கூடிய தெய்வ பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதைத் தொடர்ந்து குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகும். அதாவது ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாக்கியம் இல்ல, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உருவாகும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்க போகுது. கடன் தொல்லைகள் அகலும். மனக்கவலைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதற்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா குரு பகவான். அடுத்து சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. கூட்டு தொழில் செய்யறவங்க, சொந்தமா தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றம் அடைந்து அதிக லாபம் உண்டு. அடுத்த குடும்ப வாழ்க்கையிலேயே திருமணம் ஆகாத கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும். ரொம்பவே சந்தோஷத்தோட இல்லற வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போறீங்க. வீட்டுல கெட்டி மேல சத்தம் உறுதி. அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வலுப்பட்டு நிற்கும். அந்யோன்யமா இருக்க போறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கெட்டி மேல சத்தமும் மழலை சத்தமும் கடகராசியோட வீட்டுகள்ல ஒழிக்க போகுது. அடுத்ததான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் யாரு? அஷ்டம சனி இல்லையா? அவர் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு இல்லையா? இதன் காரணமா நம்மளுடைய கடகத்திற்கு கண்டதை சாப்பிட்டு வயிறை கெடுத்துக்காதீங்க. இவர் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்துறாரு. அதே மாதிரி எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க. பணத்தை இழக்காதீங்க. பணத்தை பத்திரப்படுத்தி வைங்க. இதை மட்டும் சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றாரு. பண விஷயத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அடுத்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதனால தந்தையுடைய தொழில்ல லாபம் பார்ப்பீங்க. அதற்கு தேவையான பணம் கிடைக்கும். அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில சகோதர சகோதரிகளுக்கு பண உதவி செய்வீங்க. ஆக மொத்தத்துல எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் உட்கார்ந்துருக்காங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் இல்லாம போகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி செஞ்சுக்கோங்க. சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அப்படிங்கிறது குறையும். அதற்கேற்ற அனுகூலமான பலன் கிடைக்கும். ரொம்ப உற்சாகமா காணப்படுவீங்க. வியாபாரத்துல லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும். கடையை விரிவுபடுத்துவீங்க அல்லது வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான சூழ்நிலையும் சாதகமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல பொறுமை அவசியம். குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம போகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான அனுகூலமான பலன் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும். தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை போற்றி போற்றின்னு இவருடைய நாமத்தை 27 முறை சொல்லி முடித்து அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை அனுபவிப்பீங்க. வாழ்க்கையே வளமாக மாறிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அதிகமா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ரொம்பவே மங்களகரமா இருக்குங்க. குடும்பத்துல செல்வ செழிப்பு மேலோங்கும். சுபிக்ஷமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். ஆக மொத்தத்துல நம்முடைய கடக ராசிக்கு இந்த நவம்பர் மாதத்துடைய கடைசி நாட்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் இருக்க போகுது. அனைத்தும் சாதகமான அமைப்புல இருக்க போகுது. வேலையில சாதகமான பலன் இருக்கு. தொழில சாதகமான பலன் இருக்கு. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்த இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. தொழில் ரீதியா பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ எல்லாமே சாதகமா இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது.
இதை விட கடகராசிக்கு என்னங்க வேணும்? அஷ்டம சனியாவது, அர்த்தாஷ்டம சனியாவது. இனி கடகத்துக்கு கஷ்டம் இல்லைங்க. ஜம்முன்னு இருங்க, ஜாலியா இருங்க. வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும். வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும். கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.